வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஷாக் ஆனாரோ இல்லையோ, விஜய் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு மேல இடி விழுந்த மாதிரி அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து ஷாக் ஆயிட்டாரு. என்னடா டிடிவி வராரு நீங்க, அவரும் வரல. என்னடா எங்க அண்ணன் விஜயகாந்த் தேமுதிக வரும் நீங்க, அதுவும் வரல. டேய் வெயிட் பண்ணுங்க சார், ஓபிஎஸ் வராரு சார் அப்படின்னீங்க, இப்ப அவரும் வரல. லாஸ்ட்ல நம்மள நம்பி யார் தாண்டா வருவா? அண்ணே கவலைப்படாதீங்க, காங்கிரஸ் கிட்ட நாங்க தூண்டில் போட்டுட்டு இருக்கோம், காங்கிரஸ் எப்படின்னா தட்டி தூக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னுவாங்க. ஆனா விஜய் சார் பிளீஸ் தயவு செஞ்சு இவனுங்களை நம்பாதீங்க, ஏன்னா உங்களை நம்பி யாருமே வரப்போறது கிடையாது. எஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து அறிவாலயத்துல போயிட்டு திமுக வந்து தன்னை இணைச்சிட்டு இருக்கார். இந்த நியூஸை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதோட விளைவு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்? அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துலதான் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட விளைவு தமிழ்நாட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத டீடைல்டா பார்ப்போம். என்னதான் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் கண்டென்ட்டை பேசினாலும் எங்க அண்ணன் விஜய் கண்டென்ட்டை வந்து நம்ம பேசாம ஸ்கிப் பண்ணக்கூடாது. நேத்து வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் எங்க அண்ணன் தலையிலேயே திருப்பியும் நற்கு நற்கு நற்குன்னு கொட்டிருக்கு. என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை? ஒரு தமிழக அரசு ஒரு எஸ்ஓபிய போட்டாலும் வேணான்றீங்க, எஸ்ஓபிய போடலனாலும் போடலன்றீங்க. உங்களுக்கு இன்னாதாண்டா பிரச்சனை? அவங்க பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் விஜய வந்து நற்குன்னு கொட்டி வீட்டுக்கு போன அனுப்பியிருக்காங்க. வீட்டுக்கு போன விஜய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து போடுங்கடா, நம்ம எம வாகனத்தை ரெடி பண்ணுங்கடா, இந்த ஊருக்கு போலாண்டா எம வாகனத்தை எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு பிரச்சார கூட்டத்திற்கு, அதாவது இப்போ நிர்வாகிகள் சந்திப்புன்னு போய் சொல்லி மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ண போறாங்க. அது எந்த இடம் அப்படின்றதெல்லாம் டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவிய அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்தை வீடியோ பார்த்துட்டு உதவிய அன்பு சகோதரர் மோகன் அவர்களுக்கும் குமரன் அவர்களுக்கும் சந்தோஷ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க அனைத்து வியூவர்ஸ் அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போலாம். டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அப்பனுக்கும் பொண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கிளாஸ் எடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். எந்த அப்பனும் எந்த பொண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வந்து ஊடகவியாளர்னு ஒருத்தர் சுத்தி இருந்தாரு பாத்தீங்களா, இப்போ சமீபத்துல போயிட்டு தாவேகலா இணைஞ்சாரு நம்மளுடைய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஊடகவியாளர் அவர் வந்து ஜேர்னலிசம்னா என்னன்னு வந்து மத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறவரு. ஃபர்ஸ்ட் அவருக்கு கிளாஸ் எடுத்துக்கணும். உண்மையான ஜேர்னலிசம்னா என்ன அப்படின்றத அவருக்கு கிளாஸ் எடுத்துக்கணும். அவருக்கு மட்டும் எடுத்துக்கிறது இல்லாம அவருடைய பொண்ணுக்கு உண்மையான ஜேர்னலிசம்னா என்ன, எப்படி பேசணும், எதை வச்சு பேசணும், ஆராய்ஞ்சிட்டு பேசணுமா ஆராயாம பேசணுமான்ட்டு அவருடைய பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கணும். அதாவது இவரு தாவேகலா இணைஞ்சதுக்கு பிறகு என்ன செஞ்சாருன்னா, அந்த ரெட் பிக்ஸ் சேனல்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதாவது காசு வாங்கிட்டு வீடியோ போடுவாங்க அவங்கலாம், அதுதான் அவங்களுடைய குலத்தொழில் மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சேனல் என்ன பண்ணுதுன்னா அவர் பொண்ணு கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா டாங்கிலிஷ் ஸ்டைல்ல அப்படியே வந்து உக்காந்துக்கிட்டு ஜேர்னலிசம்னா என்ன, இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டாங்கிலிஷ் ஸ்டைல்ல பேசுவாங்க. பிகாஸ் அவங்க வந்து ஜென்சி கிட்டா இருக்கலாம், தீவிர விஜய் படங்களை பார்த்து வளர்ந்த ஒரு ரசிகையா இருந்துட்டு இப்ப ஜேர்னலிசம் படிச்சிருக்காங்கல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த டாங்கிலிஷ் ஸ்டைல்ல வந்து பேசி கவர் பண்றாங்களாம் ஆடியன்ஸா. கூட வந்து சப்ப கட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் வந்து உக்காந்துக்கிட்டு ஆமா சாமி போற மாதிரி எஸ்மா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் தேவை. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கார்ல வரும்போது பெட்ரோல் தீர்ந்து போச்சு, என்ன டாடி பண்ணலாம், ஆட்சி மாற்றம் தேவைமா, அப்பதாமா கார்ல வந்து பெட்ரோல் ரொம்ப அப்படின்ற லெவலுக்கு தான் இந்த ரெண்டு பேரும் அப்பாவும் பொண்ணும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் வந்து பெரும்பாலும் வந்து யாரையும் வந்து இன்சல்ட் பண்ணியோ மரியாதை குறைவா பேசுற கேரக்டர் நான் கிடையாது. பட் சமீப காலங்கள்ல ஒரு ரெண்டு பேரை வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அது இந்த ரெண்டு பேர் தான். ஏன்னா ஒரு குத்தம் சொல்லுங்க, யாரையும் வந்து குத்தம் சொல்லக்கூடாது. ஒரு வந்து அரசாங்கம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிற ஒரு ஸ்கீமை குற்றம் சொல்லக்கூடாதானா சொல்லுங்க, அதுல தவறு இருக்கும் பட்சத்தில் குற்றம் சொல்லுவதில் தப்பு கிடையாது. இந்த ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு என்ன பேசுறாங்கன்னா, ஃப்ரீ பஸ் அப்படின்னு எங்களுக்கு குடுக்குறீங்க பெண்களுக்கு, ஆனா எங்களோட ஃப்ரீ பஸ் ரைடுன்னு பெண்களுக்கு குடுக்குறீங்க, ஆனா எங்களோட சேஃப்டியை நீங்க வந்து யூ டேக்கன் இட் ஃபார் அ ரைட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஃப்ரீ பஸ்ல சேஃப்டி இருக்கா, எப்படி சீட் எல்லாம் இருக்கு, எந்த மாதிரியான ஒரு ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கா, எதுவுமே இல்லை. தே வில் ஆக்சுவலி ப்ரிஃபர் நான் ஒரு 15 rupees கொடுத்து போறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க தவிர யாருமே இந்த ஃப்ரீ பஸ்ல போக மாட்டாங்க. ஏன்னா அந்த சேஃப்டி அவ்வளவு கேவலமா இருக்கு. சோ இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மெஷர் எடுத்திருக்காங்களா அப்படின்னா வந்து இல்ல.
பட் என்ன பண்றது நம்ம? ஆட்சி மாற்றம் தான் ஒரே வழி. பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டணமில்லா பேருந்துன்னு கவர்மெண்ட் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி தினசரி வந்து பாத்தீங்கன்னா பல லட்சம் பெண்கள் அதால பயன் பெறுறாங்க. எந்த மாதிரி பெண்கள் பயன் பெறுறாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற பெண்கள், ஒரு 8,000 ரூபாய் சம்பளம் வாங்குற பெண்கள், இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாதந்தோறும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் சேமிப்படையுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டே வந்து வெளியில விட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 ரூபாய் 900 ரூபாய் கிட்ட சேவ் பண்றாங்க பெண்கள். எது 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு இந்த 1000 ரூபாய் காசு கிடையாது. பட் 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் சம்பாதிக்கிற பெண்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் பொண்ணுக்கு தெரியுமானா தெரியாது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமை கலாய்க்கிறோம்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கீமால நம்ம பயன் பெற்று அதுல பிரச்சனை இருக்கு கலாய்க்கிறதா இருந்தா பரவாயில்ல, தப்பு கிடையாது. நான் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் பொண்ணை கேட்கிறேன், இது வரைக்கும் நீ அந்த கவர்மெண்ட் பஸ்ல போயிருக்கியா? 2021ல இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீமா அனௌன்ஸ் பண்றாங்க. 2021ல இருந்து டில் டேட் அந்த ஃப்ரீ பஸ்ல நீ பயணம் செஞ்சிருக்கியா? பயணம் செஞ்சுட்டு அந்த பஸ்ல சேஃப்டி இல்ல, அந்த பஸ்ல சீட்டு சரியில்லை, அந்த பஸ்ல இது நொட்டையா இருக்கு அது நொட்டையா இருக்கு நீ சொல்லி இருந்தா ஓகே, நான் ஏத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜேர்னலிசம்னா என்ன தெரியுமா? ஆராயணும். உன் அப்பனும் ஆராய்ஞ்சது கிடையாது. நீ பொண்ணு, படிச்ச பொண்ணு தானே, உன் அப்பன் படிச்சனான்னு எனக்கு தெரியாது. நீ படிச்ச பொண்ணு தானே, ஜேர்னலிசம் தானே பண்ணிட்டு இருக்க. அப்ப என்ன பண்ணனா, டாடி நான் இத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி டாடி நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பஸ்ல போறேன், அந்த பிங்க் பஸ்ல போயிட்டு பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நான் பாக்குறேன் டாடி, அப்புறமா நம்ம இத பத்தி உக்காந்துட்டு பேசலாம் டாடின்னு நீ பேசி இருந்தனா ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். இல்லங்க நான் போகும்போது பார்த்தேன் பெண்களை வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து முட்டி மோதுறாங்க, பெண்களை ஒராசுறாங்க. நான் கூட போகும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தன் என் இடுப்பை கிள்ளிட்டான், ஒருத்தன் இங்க டச் பண்ணிட்டான் அங்க டச் பண்ணிட்டான், அந்த பஸ்ல இருக்கிற சீட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியே இல்ல, பெண்களுக்கு சேஃப்டியே இல்லைங்க. நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணங்கன்னு நீ வந்து சொல்லி இருந்தனா நானே இப்ப கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்கிறேன், என்னங்க இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்காமேன்ட்டு. ஆனா நம்ம வெளிநாட்டுல படிச்சுட்டு இதுவரைக்கும் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸே யூஸ் பண்ணாம சும்மா பேட்டில உக்காந்துக்கிட்டு இவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ பஸ் விட்டு இருக்கு, ஆனா பெண்களோட சேஃப்டியை வந்து இவங்க ஃப்ரீயா ரைடு எடுத்துக்கிறாங்க. பெண்களுக்கு சேஃப்டியே கிடையாதாங்க இந்த ஃப்ரீ பஸ்ல. நான் கேக்குறேன், இப்படி பேசலாமா? ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசலாமா? இது வரைக்கும் எத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஃப்ரீ பஸ்ல வந்து சேஃப்டி கிடையாதுன்னு? எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க பாத்தீங்க? அப்பனையும் பொண்ணையும் கேக்குறேன், சொல்ல முடியுமா? டேட்டாஸ் இருக்கா? ரெக்கார்ட்ஸ் இருக்கா? இல்ல. ஃப்ரீ பஸ்ல தவிர்த்து சாதா பஸ்ஸுக்கு போறீங்க, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ஃப்ரீ பஸ்ல என்ன 4 டயருக்கு பதிலா 2 டயர் ஓடுதா? ஃப்ரீ பஸ்ல என்ன 60 சீட்டுக்கு பதிலா 30 சீட்டு தான் இருக்கா? ஃப்ரீ பஸ்ல வந்து டிரைவருக்கு பதிலா ஏலியன் ஓட்டுறாரா, கண்டக்டருக்கு பதிலா ஏலியன் இருக்காரா? என்னதான் ஃப்ரீ பஸ்ஸுக்கும் நார்மல் பஸ்ஸுக்கும் டிஃபரன்ஸ் நான் கேட்கிறேன். எங்க மிஞ்சி போனா என்ன தெரியுமாங்க நடக்கும்? ஃப்ரீ பஸ் சில இடத்துல நிக்காம போயிருக்கும், இவ்வளவுதான் ஒரு பெரிய வித்தியாசமே. ஏன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகி இருக்கும், பேக்கிங் ஆயிருக்கும், சில இடத்துல நிக்காம போயிட்டு இருப்பாங்களே தவிர்த்து மத்தபடி ஃப்ரீ பஸ்ல வேற எதுனா பிரச்சனை இருக்குன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த அப்பனும் பொண்ணும் உக்காந்துக்கிட்டு இந்த இவ்வளவு பேர் பயன் பெறுற ஒரு திட்டத்தை ஜஸ்ட் அரசியலுக்காக, எது விஜய்க்கு சப்பக்கட்டு கட்டணுன்றதுக்காக உக்காந்துக்கிட்டு கலாச்சி பேசிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா நான் கேக்குறேன்? இதெல்லாம் ஜேர்னலிசமா? ஃபெலிக்ஸே நான் உன்னையே நேரடியா கேக்குறேன்யா, நீ தான் கெட்டு போயிட்ட, கேடு கெட்டு போயிட்ட. விஜய் கிட்ட போய் சேர்ந்துட்ட, ஏதோ பெட்டி தருவாங்க எதுக்கோ போய் சேர்ந்துட்டேனே வச்சுக்கோ. பொன்னியாச்சு ஒழுங்கா வளர்க்கணும். எது போய் ரிசர்ச் பண்ணுமா, போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுமா. இதே நானா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் பொண்ணுக்கு சொல்லி கொடுப்பேம்மா, நம்ம ஒரு ஸ்கீமை கலாய்க்கிறோம்னா ஃபர்ஸ்ட் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு, போ அந்த பஸ்ல டிராவல் பண்ணு, டிராவல் பண்ணிட்டு நீ பேசுமா. இதுதான் ஒரு உண்மையான ஜேர்னலிஸ்ட் பண்ணுறது. ஆனா ஆளுங்கட்சியை கலாய்க்கணும் கலாய்க்கணும் கலாய்க்கணும், அவங்க எந்த ஸ்கீமை எடுத்துட்டு வந்தாலும் கலாய்க்கணும் கலாய்ச்சிங்கன்னா அது நல்லது கிடையாது. இப்ப இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையும் இவங்க கலாய்ப்பாங்க. என்ன 1000 ரூபாய் உரிமை தொகை தராங்க? நோட்டு எல்லாம் பழைய நோட்டா தராங்க. என்ன 1000 ரூபாய் உரிமை தொகை தராங்க? நோட்டு எல்லாம் கிழிஞ்சு போன நோட்டை தராங்க. இதுலமாயா ஒரு கதை விட்டா இப்படியும் பேசுவாங்க. சோ அப்பனும் பொண்ணும் கடைசி வரைக்கும் உங்க விஜய் ஆட்சிக்கு வர போறது கிடையாது. ஆட்சி மாற்றம்ன்றது ஒண்ணு நடக்க போறதே கிடையாது. சோ ஸ்கீம்ஸ நீங்க வந்து பேசுறது தப்பு கிடையாது, பட் அதை ரிசர்ச் பண்ணிட்டு டேட்டாஸோட பேசினீங்கன்னா நல்லது, நியாயம். அதுதான் உண்மையான ஜேர்னலிசம். அந்த பொண்ணு இனிமேட்டாச்சு கொஞ்சம் திருத்திக்க. அப்ப கூட சேர்ந்து நீயும் கெட்டு போயிடாத. நான் ஒருமையில பேச மாட்டேன், ஆனா அரசாங்க திட்டத்தை
ஒருத்தர் இப்படி கொச்சப்படுத்தும் போது உன்னெல்லாம் ஒருமையில பேசாம என்னால போக முடியல. அததான் நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் உடனே நம்மளே டென்ஷன் ஏத்தி பிபி ஏத்திட்டாங்க. இப்ப வரும்போது தாங்க அந்த பொண்ணு பேசுறத பார்த்து செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. ஏன் ஒரு அரசாங்கம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி யோசிச்சு ஒரு மகளிருக்கு எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு ஒரு ஸ்கீமை இது பண்ணும் போது அதை கொச்சப்படுத்துற நோக்கத்திலே பேசுறவங்களை பார்த்தா டென்ஷன் ஆகுமா இல்லையா? அந்த ஒரு டென்ஷன் இயற்கை ஆயிடுச்சு. ஓகே, அதை அப்படியே அப்புறம்ட்டா கட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் நியூஸுக்குள்ள போயிடலாம். அதாவது ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், எனர்ஜி டாப்ல உள்ள வந்து திமுக எனர்ஜி டாப்ல இது சமீப காலமாவே எல்லாருமே அரசல் புரசலா கேள்விப்பட்டுட்டு இருந்ததுதான். ஓபிஎஸ் இணைவாருன்னு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இணைஞ்சிட்டாரு. இதற்கு காரணம் யாருன்றதுதான் இப்ப பிரச்சனையே. எங்க எல்லாருமே இப்ப என்னன்னா அதிமுக தரப்புல இருந்தும் சரி, மத்த கட்சிகள் சரி, ஏன் விஜய் கட்சியில இருந்து ஃபர்ஸ்ட் ஆதவ அர்ஜுனா இப்ப கிளம்பிடுவாரு. ஓபிஎஸ் அதிமுகவுக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுனா கிளம்புவாரு. ஆனா ஆதவ அர்ஜுனாவே விஜய் கட்சியில சேர்த்துக்கு முன்னாடி விஜயை எப்படி எல்லாம் பேசியிருந்தாரு அப்படின்றதுலாம் நம்ம போற போக்குல அச்சு விடலாம். உங்களுக்கே நல்லா தெரியும். என்ன சினிமால நடிச்சுட்டு வந்துட்டா உடனே ஓட்டு போடுவாங்கன்னு இவர் நினைச்சுன்னு இருக்காரா அப்படின்னு ஆதவ அர்ஜுனாவே விஜய கேட்டாரு. அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, எப்படி தேமுதிக வந்து சேர்ந்த உடனே தேமுதிகவை கலாய்ச்சாரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஓபிஎஸ் கலாய்ப்பாங்க. அதிமுக காரங்களே சொல்லுவாங்க, ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் பதவி சுகங்களை அனுபவித்து விட்டு திமுகவிற்கு ஓடிவிட்டார், இது அதிமுகவிற்கு அவர் செய்த துரோகம் அப்படி இப்படின்ட்டு பேசுவாங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், ஓபிஎஸ் அதிமுக விட்டு போறதுக்கு காரணமா இருந்தது யார்? ஏங்க கொஞ்சோன்னு நினைச்சு பாருங்களேன். அவரு தான் திடீர்னு வந்து எப்ப எனக்கு அதிமுக பிடிக்கல, எலெக்ஷன் வருது, நான் திமுக போறேன்ட்டு போனாரா? இல்ல அதிமுக வந்து நீங்க வந்து எம்எல்ஏ சீட் எனக்கு தரமாட்டீங்க போல, நான் திமுக போறேன்ட்டு இமிடியேட்டா போனாரா? கிடையாது. இது வந்து 4 வருஷ போராட்டம். 2021 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரெட்டை துப்பாக்கி, ரெட்டை குழலுடைய துப்பாக்கி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸும் இபிஎஸும் அப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன்ல தோத்ததுக்கு பிறகே ஓபிஎஸ் கழட்டி விட்டுட்டாங்க, ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 4 வருஷமா ஓபிஎஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஃபைட் பண்ணிட்டு இருக்காருன்னா, என்ன கட்சியில சேர்த்துக்கோங்க, இது என்ன அதிமுகவுல திருப்பி சேர்த்துக்கோங்கன்ட்டு அந்த மனுஷன் கிட்டத்தட்ட 4 வருஷமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எதுக்காவது இந்த எடப்பாடி பழனிசாமி செவி கொடுத்தாரானா? கொடுக்கவே இல்லை. இது எடப்பாடி பழனிசாமியோட ஒரு சர்வாதிகாரியம் தானங்க. ஏங்க அது வந்து ஒரு ஆணவ போக்குன்னு சொல்லலாம். கட்சி என்னது, இனிமேட்டு நான் எவனுமே சேர்க்க மாட்டேன், எவனா என்னை எதிர்த்து பேசினீங்கன்னா நான் இந்த கட்சியை விட்டு உங்களை தூக்கி வெளியில கடாசுவேன். இது பேர் என்ன? இது பேர் தான் சர்வாதிகாரம். ஹிட்லர், மினி ஹிட்லர் வந்து எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கே நல்லா தெரியும், செங்கோட்டையன் வந்து ஏதோ பண்ணாருன்ட்டு செங்கோட்டையனையும் தூக்கி வெளில போ அப்படின்னு கடாசினாரு. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிமுக இருந்து நிறைய பேர் வெளில போயிட்டாங்க. பட் இருந்தாலும் செங்கோட்டையனாச்சு உடனடியா போய் டிவிக்குள்ள ஜாயின் பண்றாரு. பட் ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா இருந்து எப்படியாச்சும் என்ன சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதிமுக வந்து எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, ஜெயலலிதா அம்மாவோட நான் இருந்திருக்கேன், நான் 3 வாட்டி முதலமைச்சரா இருந்திருக்கேன், அந்த கட்சியை விட்டு எனக்கு போக மனசு இல்ல, என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்கன்னு ஒரு மனுஷனும் எவ்வளவு வாட்டி தாங்க கெஞ்சுவான். அந்த மனுஷன் அவ்வளவு கெஞ்சியும் அவரை சேர்க்காதது யார் தப்பு? அதிமுகவோட தப்பு. இது வந்து அதிமுக தொண்டர்கள் யோசிக்கணும். இந்த எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி, நம்ம அண்ணன் எவ்வளவு கெஞ்சினாரு, அதிமுகக்கு உள்ள வரணும்னு எவ்வளவு கேட்டாரு, ஆனா இவனுங்க சேர்க்கவே இல்லையே. ஏங்க லாஸ்டா கூட ஓபிஎஸ் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுகல நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து அரசியல் வாழ்க்கையை விட்டு போவதுக்கே ரெடி. எது நான் என்ன தவறு செஞ்சேன்னு கொஞ்சோண்டு சொல்லுங்க, நான் இந்த அரசியல்ல இருந்தே போயிடுறேன், எந்த கட்சிக்கும் போய் சேர மாட்டேன், நான் அரசியல்ல இருந்தே போயிடுறேன்னாரு. என்னத்தான் தவறு செஞ்சன்றது அவருக்கே தெரியல. ஆனா ஒருத்தரை கட்சிக்குள்ள சேர்க்காம நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களோட சர்வாதிகாரம், உங்களோட ஆணவ போக்கு. எங்க ஓபிஎஸ் வந்தா அவருக்கு மக்கள் செல்வாக்கு ஜாஸ்தி ஆயிடுமோ, நமக்கு கட்சியில அங்கீகாரம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ட்டு எடப்பாடி பயந்து ஓபிஎஸ் ஒதுக்கி வச்சிருந்தாரு. ஏங்க எடப்பாடி பழனிசாமியை கூட ஒண்ணுமே மக்கள் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கல. எடப்பாடி பழனிசாமியை கூட வந்து பாத்தீங்கன்னா அம்மா தேர்ந்தெடுத்தாங்களான்னா கிடையாது. ஜெயலலிதா எங்க எடப்பாடி பழனிசாமியை வாப்பா நீ முதலமைச்சராருன்னு சொன்னாங்களா? கிடையாது. ஓபிஎஸ் தான் 3 வாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாக்கு எதனா பிரச்சனை, கேஸ் வருது, இல்ல நம்ம முதலமைச்சர் ஆக முடியாத சூழ்நிலையில இருக்குன்னா கூட எல்லா வாட்டியும் வந்து அவர் முதலமைச்சரா யார அழகு பார்த்தாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தான். அந்த ஓபிஎஸ்ஸே வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமியோட தந்திரம் எல்லாம் நம்மளுக்கு தெரியாதா? ஏங்க அவரை முதலமைச்சர் ஆக்குந்தே யாரு?
சசிகலா. அந்த சசிகலாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கெஞ்சிட்டு இருக்காங்க, கதறிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு புது கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அந்த புது கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது பேசுனதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. எனக்கு 15 நாள் பரோல் கொடுத்தாங்க. அந்த பரோல் கூட 15 நாள் வர விடாம 5 நாள்ல நான் ஓடி போனேன். யாருக்கு பயந்தேன்னா எடப்பாடிக்கு பயந்து. ஏன்னா அவ்வளவு பிரஷர் எடப்பாடி கிட்ட இருந்து. யாரு? சசிகலா இல்லைன்னா எடப்பாடியே முதலமைச்சரா கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என் பெஞ்சுக்கு டேபிளுக்கு கீழே தவழ்ந்ததுலாம். சோ இவ்வளவு பெரிய துரோகி, அந்த கட்சிக்கே வந்து ஒரு மிகப்பெரிய துரோகி யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி தான். ஓபிஎஸ் சேர்க்கிறதுல உங்களுக்கு என்ன ஆயிடு போகுது? திருப்பியும் பேக் டு 2021 தானே, 2 தலைமையா சேர்ந்து பயணிக்க போறீங்க. இல்ல, நான் சிங்கிளா தான் இருப்பேன், நான் வந்து நடிச்சா ஹீரோ தான், எனக்கு வந்து டியூவல் கேரக்டர்லாம் வேணாம் அப்படின்ட்டு ஆணவத்தோட சுத்துனது எடப்பாடி பழனிசாமி. சோ ஓபிஎஸும் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்றதுக்கு டைம் கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் வருது. ஏன்னா அரசியல்வாதிகள் அப்படியே ஒதுங்கிட நினைக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து அரசியல் செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா எப்பவுமே ஒரு அரசியல்வாதிகள் என்ன தெரியுமா ஆசைப்படுவாங்க? நம்மள சுத்தி ஒரு 50 பேர் எப்பவுமே இருக்கணும், நம்மள எப்பவுமே மக்கள் வந்து பார்த்துட்டே இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷிங். ஆக்சுவலா ஒரு 10 குறைகளை கேட்கணும், ஒரு 10 குறைகளை சார்ட் அவுட் பண்ணணும், ஒரு 30 பேருக்கு போன் பண்ணணும், 30 பேர்கிட்ட பேசணும். ஒரு 50 வருஷமா இப்படியே வாழ்ந்துட்டு வந்தவங்க ரூம்ல போய் உட்கார முடியுமா? அது ஒரே ஆளால முடியும். யாரால முடியும்னா விஜயால மட்டும் தான் முடியும். 50 வருஷமா நடிச்சாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அரசியலுக்கே வந்துட்டாலும் சரி, பனையூரை விட்டு நான் வெளில வர மாட்டேன், எவனா எனக்கு போன் போடாதீங்க, எவனா என்ன சந்திக்காதீங்க அப்படின்னு ஒரே ஆளால இருக்க முடியும்னா அது விஜயால மட்டும் தான் இருக்க முடியும். பட் ஓபிஎஸ் ஆல அப்படி இருக்க முடியுமா? இல்ல அரசியல் தலைவர்களால அப்படி இருக்க முடியும்னா இருக்க முடியாது. சோ ஒரு கட்சி நம்மள ஒதுக்கிருச்சு, அவரு இப்ப என்ன பண்ண முடியும்னு நீங்க சொல்லுங்களேன். அதிமுகல சேர்த்துக்க மாட்டீங்கன்ற முடிவை எடுத்துட்டீங்க. ஓபிஎஸ் என்ன பண்ண முடியும்? அதிமுக தொண்டர்களை கேட்கிறேன், ஏங்க நாங்க வாங்க வாங்கன்னு ஓபிஎஸ் கூப்பிட்டோம். எது? அதிமுக எடப்பாடி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம், எங்க கிட்ட வராம திமுக போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். ஏப்பா அவங்கதான் அதிமுக கூப்பிட்டாங்கல்ல, எடப்பாடி உங்களை வாங்கன்னு கூப்பிட்டாருல, சேர்த்துக்கிறோம்னு சொன்னாங்கல்ல, நீங்க ஏங்க அங்க போகாம திமுக வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட், அவங்க கூப்பிடல. சோ அவர் வெயிட் பண்ணி பார்த்தாரு. இப்போ அவர் ஒரு முடிவு எடுத்துதான் ஆக வேண்டிய கட்டாயம். எங்க போய் சேருது? தாவேக்கால போய் சேர முடியுமா? அதுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எங்க அண்ணன் வந்து அப்படியே எப்படின்னா ஓபிஎஸ் பூச்சி இழுத்துனுவாங்கடான்னாரு. ஆனா ஓபிஎஸ் வந்து ஒரு அரசியல் தலைவர், ஒரு முன்னாள் முதலமைச்சர். அவருக்கு தெரியும் எந்த கட்சி கிட்ட போனா நம்மளுக்கு மானமோ மரியாதையோ இருக்கும்ட்டு. கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்களேன், ஓபிஎஸ் வந்து நாளைக்கு டிவிகேல சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இந்திக்கே டிஎம்கே கிட்ட போவாம ஓபிஎஸ் டிவிகேல இணைஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு என்ன நடந்திருக்கும்? ஒரே ஒரு சால்வைய வந்து விஜய் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா விஜய் வந்து அவர் ரூமுக்குள்ள போய் பூந்துட்டு இருப்பாரு. ஓபிஎஸ் வந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல ஓபிஎஸ்க்கு அந்த இடத்துல மரியாதை இருக்குமானா, செங்கோட்டையனுக்கு என்ன மரியாதை இருக்கு பாத்தீங்களா? எது? புஷி ஆனந்த் உட்காரலன்ட்டு இவர் உட்காருதா உட்காருதான்ட்டு யோசிச்சுட்டு செங்கோட்டையன் இருக்காரு. செங்கோட்டையனை மேடையில உட்கார வச்சுக்கிட்டே கலாச்சிட்டு இருக்காங்க. எது? இந்த ஈவ் டீசிங் ராக்கிங் பண்ணுவாங்க பாருங்க, அது மாதிரி புஷி ஆனந்த் கலாச்சிட்டு இருக்காரு. அண்ணனே உட்காந்து நீ ஃபீல் பண்ணிருப்பாப்ல, என்ன நிறைய நேரம் பேச விட மாட்டீங்க, நீங்க நிறைய நேரம் பேசுறீங்கன்னு. இதே நிலைமை தானே நாளைக்கு ஓபிஎஸ்க்கு. ஏங்க இப்போ ஓபிஎஸ் எப்போ நினைச்சாலும் முதலமைச்சரை போய் பாக்குறாங்க, எல்லா அமைச்சர்கிட்டயும் பேசலாங்க. முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமை தருவார் ஓபிஎஸ்க்கு. இப்போ விஜய் கட்சியில இருந்தா ஓபிஎஸ் ஆல டெய்லி போய் விஜய் சந்திக்க முடியுமா? சொல்லுங்க. செங்கோட்டையனே நான் கேக்குறேன், அன்னைக்கு ஜாயினிங் அப்போ சந்திச்சாருல, அதுக்கப்புறமா பிரச்சாரத்துக்காக வெளியில வரும்போதுதான் சந்திச்சிருப்பாரு தவிர்த்து, அதை விட்டுட்டு மத்த நேரத்துல விஜய் வீட்டுல போய் சந்திச்சிருக்கேன், ஒரு வாட்டியாச்சும் பேசிருக்கேன்னு சொல்லுங்களேன். செங்கோட்டையனை பேச முடியாது. பிகாஸ் இஸ் நடிகருங்க, நடிகரை போயெல்லாம் சந்திக்க முடியாது. இது அரசியல். அப்போ இவங்க வந்து டே டு டேல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் செஞ்சுட்டே இருக்கணும்ன்றதுக்காக ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா ஒரு நல்ல முடிவா வந்து எடுத்து திமுக போய் சேர்ந்திருக்காரு. ஏங்க இப்போ திமுக என்ன மாதிரி ஒரு கிரேட்ல இருக்குன்னா, இங்க எதிர்கட்சியினரும் முதலமைச்சரை வந்து பாராட்டுற நிலைமையில இருக்குங்க. ஏங்க ஓபிஎஸ் ஓட எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையிலேயே பாராட்டினாரு. எல்லாரும் பாராட்டுற ஒரு முதலமைச்சரா நீங்க இருக்கீங்க, எதிர்கட்சி எம்எல்ஏக்களும் பாராட்டுற ஒரு ஆளா நீங்க இருக்கீங்க. ஏன்னா மக்களுக்கு அவ்வளவு நல்லது நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, எல்லாரையும் அரவணைச்சு செல்றீங்க. எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தாலும் அது அரவணைச்சு செல்றீங்க. அதனாலதான் நீங்க வந்து நெக்ஸ்ட் வாட்டியும் முதலமைச்சரா வரணும்.
அப்படின்ட்டு எல்லாருமே சொல்றாங்கன்றத ஓபிஎஸ்ஏ சொன்னார் வெளியில வந்து பிரஸ் மீட்ல. ஆனா எடப்பாடி மாதிரி சர்வாதிகாரியா இல்ல முதலமைச்சர், எடப்பாடி மாதிரி ஆணவ போக்குல சுத்தல முதலமைச்சர். யார் வந்தாலும் அரவணைக்கும் இந்த தாய் கழகம் அப்படின்ற ஒரு நல்ல மனிதரா மு.க. ஸ்டாலின் வந்திருக்காரு. இப்ப உடனே சொல்லுவாங்க டிஎம்கே வந்து பயத்துல இருக்கு, தோற்றுருவோமான்ற பயத்துல இருக்கு, அதனாலதான் யாரையோ கூப்பிட்டு சேர்த்துக்கிறாங்க. விஜய் இப்ப நாத்தினாரு ஞாபகம் இருக்கா? போன வேலூர் மீட்டிங்ல அறிவாலயம் பக்கம் நிழலுக்கு ஒதுங்குறவங்கள கூட கூட்டணியில சேர்த்துக்கிறாங்கன்னு. விஜய்க்கு அந்த நிழலுக்கு கூட எவனும் ஒதுங்க மாட்டான் அந்த கட்சியில. சோ இப்படி இவங்க கலாய்ப்பாங்க. பட் ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு வெளியில வந்து ஜாயினிங் பண்ண பிறகு அவரோட பையனோட சேர்ந்திருக்காருங்க, அவர் பையனோட சேர்ந்திருக்காரு, ஆதரவாளர்களோட சேர்ந்திருக்காரு. வெளியில வந்து அவர் பிரஸ் மீட் கொடுத்தாரு பாருங்க, அதுதான் இம்பார்ட்டன்ஸ். அவர் வந்து மிக தெளிவா சொல்றாரு, இந்த திராவிட மண்ணில் திராவிட கட்சிகளுக்கோ திராவிட சக்திகளுக்கோ ஏதாவது ஊறு ஏற்பட்டால், யாரை குறிப்பிட்டு சொல்றாருன்னா பாஜகவை குறிப்பிட்டு சொல்றாரு, ஊறு ஏற்பட்டால் அதை காக்கும் வகையில் இருப்பது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் திமுகவும். இந்த திராவிடத்திற்கே ஒரு ஊறு ஏற்படுதுன்னா அதை காப்பாத்துறது முதலமைச்சர் தாங்க, தூக்கி பிடிக்கிறது முதலமைச்சர் தாங்க, அதனாலதான் நான் திமுக வந்து சேர்ந்தேன் அப்படின்ட்டு யார் சொல்றா? நம்மளுடைய ஓபிஎஸ் வந்து சொல்றாரு. இதுதான் வந்து எல்லோரும் போற்றும் ஒரு தலைவனா முதலமைச்சர் இருக்காருன்றதுக்கு அர்த்தம். இப்போ ஓபிஎஸ் வந்து சேர்ந்ததுல வந்து தென் மாவட்டங்கள் குறிப்பா அவருடைய சமுதாய வாக்குகள் வந்து ஸ்பிளிட் ஆகாம திமுகக்கு வந்து சேரும் அந்த ஒரு கணக்குல தான் வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடிவி தினகரனும் இருக்காரு, ஓபிஎஸும் இருக்காரு. இந்த வாக்கு வங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிடிவி வந்து ஏடிஎம்கே கிட்ட போய் சேர்ந்த உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சமுதாய வாக்குலாம் வந்து ஏடிஎம்கேக்கு போயிடும், ஏடிஎம்கே கொஞ்சம் பின்னாடி தங்கி இருந்துச்சு, இப்ப டிடிவி சேர்ந்தனால அந்த வாக்குகள்லாம் அங்க போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் ஆச்சு. இப்போ அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய ஆளு, ஒரு 3 முறை முதலமைச்சரா இருந்தவர், ஏன்னா 2001, 2014, 2016 3 வாட்டி முதலமைச்சரா இருந்த ஒரு நபர் வந்து இங்க திமுக சேர்ந்த பிறகு அந்த வாக்குகள் வந்து அப்படியே வந்து திமுகக்கு டிரான்ஸ்பர் ஆகும். சோ தென் மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரே அடியா வந்து திமுக கண்ட்ரோலுக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ எடப்பாடி நம்பிட்டு இருக்கிறது எந்த சைடுன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெஸ்ட் சைடு தான், இந்த கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மண்டலத்தை மட்டும் தான் நம்பிட்டு இருக்காரு. வேற எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கானா 1% கூட கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க அதிமுக பாஜகவே அடிச்சுக்கும், எனக்கு தான் கொங்கு மண்டலம் வேணும், உனக்கு தான் கொங்கு மண்டலம் வேணும்னு அவங்க 2 பேரும் அடிச்சு மாண்டுப்பாங்க. இப்போ திமுக வந்து கொங்கு மண்டலத்தையும் உங்களுக்கே நல்லா தெரியும், செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்து எப்பா அதை நல்லா பாத்துக்கோ, அந்த கொங்கு மண்டலம் வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம கேட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒர்க்கை வந்து செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்துருக்காங்க. சோ கொங்கு மண்டலத்தையும் முடிஞ்ச அளவுக்கு திமுக கேட்ச் பண்ணிடுச்சுன்னா அவங்களுடைய முழக்கமானது, அதாவது 200 தொகுதியில நாங்க வென்றே தீர்வோம் அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. அந்த 200 தொகுதி டார்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். சோ இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு ஹாட் நியூஸா வந்து இந்த ஓபிஎஸ் கான்செப்ட் தான் ஓட போகுது. ஓபிஎஸ் வந்து துரோகம் செஞ்சிட்டாருன்னு ஒரு சைடு சொல்லும், ஒரு சைடு இல்ல ஓபிஎஸ் துரோகம் செஞ்சிட்டாருன்னு தான் அதிமுக காரன் சொல்லிருப்பான், டிவிகே காரன் சொல்லிருப்பான். ஏன்னா அதிமுக காரன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, நீங்க ஏன்டா வந்து துரோகம் செஞ்சிட்டாருன்னீங்கன்னா எங்களுக்கு தெரியாது, எங்க கிட்ட வரல சொன்னாங்க, அப்படிதான் பேசுவோம் அப்படின்வாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஒரு ஸ்லைட் புஷ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகியிருக்கு, ஒரு அப்பர் எட்ஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ அப்படியே அண்ணனை பத்தி மட்டும் பேசிட்டுமே, தம்பியை பத்தி பேசணும்னா இப்போ அவங்களுக்கு தம்பி எங்களுக்கு அண்ணன் விஜயை பத்தி பேசுவோம். அதாவது நேற்று உயர் நீதிமன்றத்துக்கு வந்து இந்த எஸ்ஓபி தொடர்பான வழக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று உயர் நீதிமன்றத்துக்கு வந்துச்சு. இந்த எஸ்ஓபி எதிர்த்து சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அதாவது எஸ்ஓபி போடாம இருந்தாலும் தப்பு, எஸ்ஓபி போட்டாலும் அதை நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது. ஏங்க நான் இவங்களை தெரியாம தான் கேக்குறேன், எஸ்ஓபின்றது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தானே, டிவி கேக்குன்னு மட்டும் தமிழக அரசு போடல, எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் போடுறாங்க. அதையும் நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் போயிருக்காரு. அதுல அவரு குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க முன்னுரிமை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எப்படிங்க, அதெல்லாம் பாரபட்சம் பாக்குறாங்க தமிழக அரசு, அப்படிலாம் தரக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்துல கேட்டிருக்காங்க. அப்ப நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா தலையிலே ஓங்கி ஒரு கொட்டு இருக்காரு, இதுல என்னங்க தப்பு இருக்கு, அவன் வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 கட்சி 100 கட்சின்னு ஸ்டார்ட் பண்றான், வருமான வரி விலக்கு பெறுவதற்காகவே வந்து பாத்தீங்கன்னா கட்சிகளை ஸ்டார்ட் பண்றாங்க, ஆனா தேர்தல்ல போட்டிடுறாங்களான்னா கிடையாது. சோ அவன் தேர்தல்ல போட்டிட்டு 10 எம்எல்ஏ வச்சுக்கிறான், 30 எம்எல்ஏ வச்சுன்னு இருக்கானா அவங்களுக்கு முன்னுரிமை தருவதில் என்ன தப்பு
அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் அப்படியே நற்குன்னு தாவேக்கா மண்டையில கொட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாவேக்காவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கா, சரி இவ்வளவு பேசுங்களே, நீங்க எத்தனை தேர்தல்ல போட்டிட்டு இருக்கீங்க? எங்க குட் பாயிண்டா இல்லையா? நீங்க எத்தனை தேர்தல்ல போட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சோ ஒரு தேர்தலையும் போட்டி இல்லல்ல. இது வந்து தமிழக அரசு எல்லா கட்சிகளுக்குமான ஒரு எஸ்ஓபியா ப்ரிப்பேர் பண்ணி தாக்கல் செஞ்சிருக்காங்க. நீங்க அதுலயும் நொட்ட சொல்றீங்க, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நேத்து தாவேகா வந்து உயர் நீதிமன்றத்துல வச்சு நீதிபதி செஞ்சிருக்காங்க. இவங்க வந்து இந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை தராங்க, அதை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம். தமிழக அரசு ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை, அப்படி இல்லையா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல வந்து நாங்க பெர்மிஷன் தர போறோம். ஏன்னா ஒரே டைம்ல ஒரே டேட்ல ஒரே பிளேஸ்ல வந்து சில அரசியல் கட்சிகள் எல்லாம் பெர்மிஷன் கேட்பாங்க இப்ப போற போக்குல. ஏன்னா ஒரு ஊர்லயும் எலெக்ஷன் நடக்க போதுல, 234 தொகுதியில எலெக்ஷன் நடக்க போதுங்க. சில பிளேசஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டிங் நடத்துற பிளேசஸா டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த பிளேஸ்ல அந்த பர்டிகுலர் டேட்ல ஒரு 3 கட்சிகள் கேட்கும் போது அங்க பிரச்சனை ஏற்படும். இவங்க ஆல்ரெடி எங்களுக்கு பெர்மிஷன் தரலன்னு தூக்கிட்டு வருவாங்க. அங்க வந்து இப்ப ஏடிஎம்கே கேக்குது, டிவிகேவும் கேக்குதுன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க? ஏடிஎம்கேக்கு தானே குத்தாகணும். அது வந்து ஒரு எதிர்கட்சி, அது வந்து இத்தனை எம்எல்ஏக்களை வச்சுன்னு அவங்களுக்கு தானே கொடுக்கணும். இவங்க உடனே என்ன தெரியுமா சொல்லுவா, பாத்தீங்களா தமிழக அரசு வேணும்ட்டு எங்களுக்கு பெர்மிஷன் தரல அப்படின்னு தூக்கின்னு வருவாங்க. நல்ல வேலை இப்ப உயர்நீதிமன்றம் வந்து நற்குன்னு கொட்டி வீட்டுக்கு போன அனுப்பியிருக்கு. சோ அந்த பிரிஃபரன்ஸ் தருவதுல வந்து பாத்தீங்கன்னா தப்பே கிடையாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு 2 பாயிண்ட் எடுத்துட்டு போனாங்க. இந்த பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்தணும்னா வந்து பாத்தீங்கன்னா 30 நாட்களுக்கு முன்னாடியே வந்து பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்றாங்க. அது எப்படி பொதுக்கூட்டம்னா 5000 நபருக்கு மேல அதை வந்து வேற கேட்டகரியில போட்டுறாங்க. இவங்க அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா 4998 பேரு 4998 பேருன்னு சொல்லிங்கன்னா 5000க்கு கீழே கணக்கு கட்டுறாங்களாம். அத தமிழக அரசும் சொல்லிட்டு இருக்கு. ஏங்க நாங்க 5000க்கு மேல இப்படின்னு வச்சா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 4998 பேர் வந்திருக்காங்க. சோ 5000க்கு கீழே ஸ்லாப்ல வரும். இந்த வருமான வரியை வந்து மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 லட்சத்துக்கு மேலதான் வருமானம், 5 லட்சத்துக்கு மேலதான் வருமான வரினா என்ன பண்ணுவாங்கன்னா அதை கம்மியா காட்டி ஒரு 4,90,000 ரூபாய் அப்படின்னு காட்டுவாங்க பாருங்க. இது அந்த மாதிரி கேஸ் தானே. சோ 5000க்கு மேல போனா வேற டிபார்ட்மெண்ட்ல வருது, வேற கேட்டகரியில வருதுன்ட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 4998 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதையும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு போட்டு உடைச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இவங்க வச்சிருக்காங்க, பாதுகாப்பு, அதாவது வரவங்களுக்கான பாதுகாப்பை வந்து தமிழக அரசு எங்க மேல திணிக்குது. ஏங்க இதை எவனா போய் சொல்லுவானாங்க? ஏங்க ஒரு உயர் நீதிமன்றம் கேட்காதா? ஏங்க ஒரு மீட்டிங் நடத்துறீங்கன்னா எஸ் அப்கோர்ஸ் நீங்களும் அந்த பாதுகாப்பை வந்து எடுத்து தானே ஆகணும். உங்களை நம்பி தானே அவன் வரான். ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷனே எவ்வளவு பேருக்கு தர முடியுங்க? நீங்களும் வந்து வெல் ப்ரிப்பேர்டா இருக்கணும். இதை வந்து இவங்க போய் சொல்லியிருக்காங்க அங்க கோர்ட்ல. இவங்க வந்து எங்க மேல பாதுகாப்பு திணிக்கிறாங்க, அதை எப்படி நாங்க பாதுகாக்க முடியும்? நீங்க பாதுகாத்து தானே ஆகணும். உங்களை பார்க்க தானே வரான். மீட்டிங் ஆர்கனைசர் யாரு? இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்டோட ஆர்கனைசர் யாரு? தமிழக அரசு பாதுகாப்பு தர முடியும். தமிழக அரசு ஒரு அளவுக்கு நோட்டமிட முடியும், அவ்வளவுதான். ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றவன் தான் ஃபுல்லா அதுக்கு ஏற்பாடு. அங்க எதுனா 7:30 கூட்டிச்சுன்னா ஈவெண்ட் ஆர்கனைசர் தான் பொறுப்பு. உதாரணத்துக்கு கரூர்ல 7:30 கூட்டிங்க பாருங்க, அது என்ன நடந்தாலும் சரி அந்த 7:30க்கு பொறுப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு கிடையாது. தமிழக அரசு கிட்டத்தட்ட உங்களுக்கு 600 போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டுச்சு. உங்க ஆளுங்க எவனா போலீஸ மதிக்கிற ஆளுங்களானா சாமி சத்தியமா கிடையாது, எவனுமே மதிக்க மாட்டான். அவன் மிலிட்டரியா வந்தாலும் நாளைக்கு மதிக்க மாட்டான். சோ எந்த கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணாத நீங்க தான் உங்க மக்களை பார்க்கணும். அங்க வரவங்களை பாதுகாப்பா பார்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்கு. நான் திருப்பி உங்களை கேட்கிறேன், ஒரு நிர்வாகிய ஒரு தொண்டனை பாண்டிச்சேரியில எப்படி ஓட விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பாண்டிச்சேரியில மீட்டிங் நடத்தும் போது லட்டியால அச்சு திருத்தினாங்க, புஷி ஆனந்த் கிட்ட இருந்து மைக்க பிடிங்கி பேசினாங்க ஒரு எஸ்பி. அதே மாதிரி தமிழ்நாட்டுல பண்ணிருந்தா இந்நேரத்துக்கு இவனுங்க என்னென்ன பேசியிருப்பானுங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். புஷி ஆனந்த் கிட்ட இருந்து மைக்க பிடிங்கி இருந்தா இந்நேரம் இவனுங்க என்னென்ன பேசியிருப்பானுங்க. இல்லை இவனுங்க கட்சி நிர்வாகி ஒரு 10 பேரை போட்டு பொழந்து இருந்தா, பாண்டிச்சேரியில பொழந்த மாதிரி பொழந்து இருந்தா இந்நேரத்துக்கு என்னென்ன பேசியிருப்பானுங்க. ஆனா இவனுங்களுக்கு பொழந்த பாண்டிச்சேரி போலீஸ் நல்ல போலீஸ், புழக்காத தமிழ்நாடு போலீஸ் கெட்ட போலீஸ். சோ திருத்துனா இப்படின்னு வானுங்க, திருத்தலனா தமிழ்நாடு மேல அரசு மேல பழைய போட்டுட்டே தான் இருப்பாங்க. சோ இதை கேட்ட உயர் நீதிமன்றம் தாவேக்காவை வன்மையா கண்டிச்சு, கண்மையா வண்டிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசு வந்து சரி நீங்க வந்து ஒரு 3 வாரத்துக்குள்ள அவங்க கேட்டதுக்கு வந்து ஒரு பதில் மனு போடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சோ 3 வீக்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து இதுக்கும் இருக்கு. அதுக்குள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் டேட்டே அனௌன்ஸ் ஆயிடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளுடைய யம வாகனம், நம்ம யம வாகனம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கு. இருடா வரண்டா, இந்த யம வாகனம் தட்டி தூக்குறோம்டா. எங்க போறோம்? தஞ்சைக்கு போறோம்.
தட்டி தூக்குறோம் தஞ்சாவூரை. இனிமேட்டு டெல்டா மாவட்டங்களே வந்து பாத்தீங்கன்னா விஜய் கண்ட்ரோல்ல தான் போகுது. சோ வந்து கிட்டத்தட்ட மார்ச் 1st வீக் இல்ல 2nd வீக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம வாகனம் தஞ்சைக்கு போக போகுது. அதாவது இவங்க வந்து திருப்பி இது வந்து ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டமா ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து அப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் சந்திப்பு கூட்டம் கிடையாது, நாங்க வந்து எங்க கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். எது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம், இவனுக்கு மக்களை தான் கூட்டின்னு வர போறாங்க. ஏன்னா போன நீங்க மீட்டிங்லயே பாத்திருப்பீங்க, 16 வயசு பையன்லாம் வந்து உக்காந்து இருக்கான். எப்படி 16 வயசு பையன் நிர்வாகிகள் ஆவான்? அதுவும் 2010 சுறா படம் பார்த்தோம்னா எப்படி நிர்வாகிகள் ஆகிறான்னு எனக்கு தெரியல. சோ இவங்களோட கட்சி நிர்வாகி சந்திப்பு கூட்டமா இருந்தாலும் சரி, மக்கள் சந்திப்பு கூட்டமா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அங்கிருந்து பொறுக்கின்னு வர கூட்டம் தான், விஜய பார்க்க வர கூட்டம் தான். எதுவே வந்து நிர்வாகிகளோ அந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ற கூட்டமோ கிடையாது. எல்லாமே என்ன கூட்டம்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் மூஞ்ச பார்க்க வர கூட்டங்கள், அவ்வளவுதாங்க. ஏங்க யாரும் திருப்பி சொல்ற எல்லாருமே அங்க வர கூட்டம்லாம் சொல்லுறது எங்க விஜய பார்க்கணும், விஜய பார்க்கணும், விஜய பார்க்கணும், விஜய் பார்க்கணும். விஜய் பேசுறத எவனா கேட்பானா? சாமி சத்தியமா கிடையாதுங்க.